திவ்ய தேசம்னாவே எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறது. மிக பெரிய திவ்ய தேசம் 3 தான். ஒன்று ஸ்ரீரங்கம், அடுத்தது திருமலை, 3வது காஞ்சிபுரம். ஸ்ரீரங்கத்துக்கு பேர் போக மண்டபம், திருவேங்கடமுடையான் இருக்கிற இடத்துக்கு பேர் புஷ்ப மண்டபம், காஞ்சிபுரம் தியாக மண்டபம். இந்த 3 திவ்ய தேசமே எல்லாராலும் எல்லா நாளும் கொண்டாடப்படுகின்ற மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு சம்பந்தம், ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். இப்போது எம்பெருமானார ராமானுஜரை இந்த திவ்ய தேசம் கொடுத்தால் தான் காஞ்சிபுரமும் நமக்கு ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இருக்குது. அதே போல் திருவேங்கடமுடையானுக்கு என்ன விசேஷம்னா, நம்மாழ்வார் அங்கேயே போய் பிரார்த்திக்கிறார். தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொய்ந்தனர். ஆனால் அவரும் கை காமிச்ச ஒரு பெரிய திவ்ய தேசம் எதுன்னா ஸ்ரீரங்கம் தான். ஒரு காலத்தில் ஒரு அந்நியர்கள் படையெடுக்கும் போது நம்பெருமாள் பல காலங்கள் வெளியூர்லாம் போய் சிரமப்பட்டு தான் வந்தார், திருப்பி இங்கே திவ்ய தேசத்துக்கு வந்தார் சொல்லுவோம். அப்படி இருக்க காலத்தில் ஒரு காலகட்டங்கள் நம்பெருமாள் அந்த திருவேங்கடமுடையான் சன்னதியில் இருந்து தன்னுக்கு ஆராதனைகள் அங்கேயே நடந்து பின்னாடி ஒரு காலத்தில் சௌக்கியமாக ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தாங்கிறது ஒரு சரித்திரம். அந்த இன்றைக்கும் திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு போனாங்கன்னா அங்கே ரெங்க மண்டபம்னே இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து திருவேங்கடமுடையான் சேவிக்கலாம். உள்ளுக்குள்ளே கர்ப்பகிரகம் போகிறதுல அங்கே போனாங்கன்னா ரங்கநாத பெருமாள் சேவிக்கலாம். அப்போது இந்த 2 கோவில் சம்பந்தம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரிவம்பரிங், அதாவது ஒரு நினைவாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அதில் ஏதாவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் அந்த பெருமாள்கிட்ட போய் பெருமாள் சேவிக்கிறதும், நம்ம போகிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவாளும் சௌக்கியமாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தானே. ஒருத்தர் போனாலும் யாருக்காவது பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாருல்ல. அப்போது அந்த திருவேங்கடமுடையான் கருணை கடல், களவு வெங்கட நாயகன். கலியுகத்தில் யாரானா வெங்கட நாயகன் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய திவ்ய தேசத்தில் நம்பெருமாள் அங்கே இருந்து தன்னுடைய ஆராதனைகள் எல்லாமே பண்ணிட்டார். அதுக்கு நினைவு கூறுற ஒரு நாளாக தான் இந்த ஆணிவாசம்னு விசேஷமாக கொண்டாடுறாங்க. அப்போது இங்கேருந்து இந்த பெருமாள் சாத்தின்ற வஸ்திரங்கள், பழங்கள், புஷ்பங்கள், ஒரு திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம திருக்கோயில் சார்பாக மனுஷாலாம் போய் அந்த பெருமாள்கிட்ட சமர்ப்பித்து அதை அவர் ஏற்றுக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி. சரி, அங்கே இருக்க பெருமாள் நம்மகிட்ட வரணும்ல, அதுக்காக தான் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு திருவேங்கடமுடையான் சாற்றிய வஸ்திரங்களை நம்பெருமாளும் பெரிய பெருமாளும் சாத்திக்கிறார். இப்போது எல்லா நாளும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கும்போது, அதனால தான் பெருமாள் அங்கே போய் சேரும்போதும் அடியார்கள் வாழன்னு சொல்கிறோம். இங்கே இருக்க வாழும் அடியார்கள் வாழணுங்கிறோம், அரங்கநகர் வாழணுங்கிறோம், அவளும் அரங்கநகர் வாழணுங்கிறார், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணுங்கிறார். நம்ம சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் இருக்க அத்தனை பேர் சௌக்கியமாகணும்னு சொல்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு 2 திருக்கோவில் சம்பந்தத்தில் இன்றைக்கி இந்த திருக்கோவில் சார்பாக எல்லாரும் வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் அந்த திருவேங்கடமுடையான் மனம் உவக்கும் வண்ணம். ஏன்னா எல்லா நாளும் நம்ம போக முடியாது, எல்லா நாளும் நம்ம இங்கேருந்து அவசியிக்க முடியாது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கவர் பெருமாள். 7 மலையில் மலையரசன் அவர் தான் சொல்லப்போனால். விண்ணிலும் கடலிலும் மண்ணிலும் ஆட்சி செய்வோன்னு சொல்கிறார்ல. அப்போ எல்லா இடத்துலையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகவானை இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சேவிக்கிறதும் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பெற்று தரத்துக்காக தான் இத்தனை பேர் இந்த கோவிலேருந்து கிளம்பி அந்த திருவேங்கடமுடையான் சிலையில் போய் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். அதில் இந்த டிவி பார்க்குறவாளுக்கும் சரி, அங்கே எங்கேருந்தாவது திருவேங்கடமுடையானை பற்றி நினைக்கிறவாளுக்கும் சரி, அவள் எல்லாருக்கும் பரம ஐஸ்வர்யத்தையும் பரம சௌக்கியங்களையும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய அந்த கருணை கடலான அகிலகில்லேன் இறையுமின்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேன்றார். எனக்கு வேறு எந்த இடமும் கிடையாது, ஒன்றை தவிர்த்துன்னு சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு சரண்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தில் நாளைக்கு மறுநாள் சமர்ப்பிக்கிற இந்த வஸ்திர பகுமானத்தால் எல்லாரும் எல்லா க்ஷேமங்களும் அடையணும்னு அடியேன் ஆராதிக்கக்கூடிய திருவரங்கநாதன்ட்டையும் நாளைக்கு போய் கைகூப்பி சேவிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான்ட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன்.